வெள்ளத்தில் வீடுகள் மூழ்கி கழுத்தளவு தண்ணீரில் வெளியே செல்ல முடியாமல் குடிக்க தண்ணீர் மற்றும் உணவின்றி தவித்த தூத்துக்குடி மாவட்ட அந்தோணியார்புரம் கிராம மக்களின் அவல நிலையை களத்தில் இருந்து தொலைபேசி வாயிலாக விவரிக்கிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அவங்க என்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சு வராங்க? அதிகாரிகளுக்கு முறையாக தகவல் சென்றடைந்திருக்கிறதா? தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு பல்வேறு கிராமங்களை புரட்டி போட்டுள்ளதுன்னு சொல்லலாம். பல்வேறு கிராமங்களில் நீரில் மூழ்கி வாழ்வாதாரத்தை இழந்தது மக்கள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட கிராமங்களில் ஒன்றாக அந்தோணியார்புரம் உள்ளது. குறிப்பாக அந்தோணியார்புரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 5 நாட்களாக குடிக்க குடிநீர் இல்லாமல் பாத்திரத்தில் வைத்திருந்த தண்ணீரை அளவு வைத்து குடித்து வாழ்ந்து வந்த அவல நிலையும் அரங்கேறியுள்ளது. இப்பகுதியில் வசிக்கும் மக்களின் வீடுகள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் கழுத்தளவு இருந்த தண்ணீரில் வெளியேற முடியாமல் குடிக்க குடிநீரும் உண்ண உணவுமின்றி வீட்டில் உள்ள மாடியில் தஞ்சமடைந்துள்ளனர். குறிப்பாக வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு பால் கொதிக்க வைக்க பாலில் தண்ணீர் கலப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை, உணவு சமைக்க பயன்படுத்துவதற்கு தண்ணீர் இல்லை என மக்கள் தங்களது வேதனைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். மழை வெள்ள பாதிப்பு வந்த போது மாடியில் தஞ்சமடைந்திருந்த போது குடிநீர் இல்லாமல் மழைநீரை பிடித்து கொதிக்க வைத்து குடித்ததாக தங்களது கஷ்டங்களை மக்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் சில நேரங்களில் வீட்டில் குழந்தைகளும் பெரியவர்களும் தண்ணீர் கேட்ட போது கோடிட்டு அளவு பார்த்து குடித்து தங்களது கடந்த 5 நாட்களாக வாழ்ந்து வந்ததாக கூறுகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்குள் உள்ளே நுழையும் பிரதான சாலையில் அந்த உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக எந்தவித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத சூழல் இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த சாலை பிரதான சாலை சரி செய்யப்பட்ட நிலையில் தன்னார்வ இளைஞர்கள் லாரியின் மூலமாக குடிநீரை விநியோகம் செய்யும் முயற்சியில் இன்று ஈடுபட்டுள்ளார்கள். அப்பொழுது அந்தோணியார்புரம் பகுதிக்கு தண்ணீர் லாரியை கொண்டு வந்த போது ஒட்டுமொத்த கிராமமே அந்த பகுதிக்கு விரைந்து தண்ணீரை பிடிப்பதற்காக ஆர்வம் காட்டினார்கள். குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு 2 குடங்கள் மட்டுமே தண்ணீர் வழங்கப்படும் என்று அந்த தன்னார்வ தொண்டர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக ஏனென்றால் அருகில் உள்ள கிராமங்களுக்கும் தண்ணீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்பது குறித்து அவர்கள் அந்த மக்களிடம் விளக்கம் தெரிவித்தார்கள். இருப்பினுமே மக்கள் தண்ணீரை பார்த்தவுடன் எப்படியாவது ஒரு குடமாவது பிடித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொண்டு வரிசையில் நின்றும் தண்ணீரை பிடிப்பதற்கு காத்திருந்த நிலை ஒரு அவல நிலையாக நம்ம பார்க்க முடிந்தது. மேலும் இந்த கிராம மக்கள் அனைவரும் தற்பொழுது கடந்த 5 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் மிகுந்த சிரமத்தில் இருந்து வந்ததாகவும் மேலும் அந்த அவங்களுடைய வேதனைகளை ஒவ்வொருவராக கூறிய நிலை நம்மளுக்கு ஒரு பெரிய வேதனை ஏற்படுதுன்னு சொல்லலாம். இதுல சில பெண்கள் சாலையில் நின்று கொண்டு ஒரு குடம் தண்ணீரை பிடித்தால் போதும் அப்படின்னு அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் அந்த சத்தியமாக நான் ஒரு குடம் தான் பிடித்தேன் என்று அந்த கூறிய அந்த இளைஞர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்த ஒரு பெண்ணுடைய நிலையை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப மனவேதனை ஏற்படுத்தியது. இன்னொரு புறம் பார்த்தார்களோ தண்ணீர் சாலையோரம் பிடித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த தண்ணீர் திருடு போய்விடக்கூடாது என்பதற்காக அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களை வைத்து பாதுகாப்பாக வைத்துவிட்டு வீட்டிற்கு தண்ணீர்களை எடுத்து சென்ற நிலையும் அங்க ஏற்பட்டது. இந்த நிலையில் தண்ணீருக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்ட சூழல் காரணமாகவும் போக்குவரத்து சாலை சரி செய்து விரைவாக அந்த பகுதியில் தண்ணீரை கொண்டு மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில இதுவரை அதிகாரிகள் தண்ணீரை விநியோகம் செய்யவில்லை. எங்களுக்கு உண்ண உணவு வேண்டாம், உளுத்த உடை வேண்டாம், தண்ணீர் மட்டும் கொடுங்கள் என்று அந்த ஒரு பெண்மணி சாலையில் நின்று கொண்டு கதறி காட்சிகள் நம்மள மிகப்பெரிய வேதனை அடைய செஞ்சது. மேலும் உள்ளூர்லயே ஒரு அகதி போல் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த தண்ணீர் கிடைக்காதது அந்த தண்ணீருடைய அருமையை எங்களுக்கு நிகழ்த்தி விட்டது. மேலும் இந்த குழந்தைகள் இருந்து எல்லாருமே தண்ணீருக்காக காத்திருந்து ரொம்ப மிகுந்த சிரமத்தில் ஆழ்ந்ததாக தங்களது வேதனைகளை தெரிவிச்சிருக்காங்க. நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. இதனிடையே அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வேதனையை பகிர்ந்து கொண்டதை பார்க்கலாம். அவ்வளவு இருந்த தண்ணிகளும் கீழே இருந்த தண்ணி அவ்வளவும் அழுக்கா போயிருச்சு. வேற பைப் லைன் எல்லாம் உடஞ்சு போயிட்டு 1 வாரம் 2 வாரம் ஆகும்னு சொல்றாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடையாது, சுத்தமா ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா இப்போ அவங்க ஒரு லாரியில இருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு தந்தாங்க, 2 குடம், அது காணாது, குடிக்கிறது காணாது. பச்சை பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்க எங்க உள்ளூர்ல ஒரு அகதி மாதிரி நினைக்கிறோம். இப்போ வெளியூர் மக்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் நிவாரணப் பொருட்கள் நாங்கள் கொடுத்து விட்டோம். இப்போ இன்றைக்கி எங்கள் சூழ்நிலை குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை. அப்போ எங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும், வழி பண்ணுங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்க பெரியவங்களை விட சின்ன பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு பால் கிடைக்காம, பாலுக்கு தண்ணி உள்ள தண்ணி ஊற்றி காய்க்கணும் இல்லையா, அதுவும் கிடைக்காம ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. மேக்சிமம் இப்போ ஒரு பாத்ரூம் போகணும்னு வைங்க, தண்ணி வேணுமா வேண்டாமா, சாப்பிட்றதுக்கு வேணும், பாத்ரூம் கண்டிப்பாக வேணும். மனுஷரோட அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் இதெல்லாம். அது இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு தரணும், செய்து தரணும். ரொம்ப கஷ்டம், மூச்சு விட முடியல. பெரியாள் இப்போ என்னை விட கொஞ்சம் வயசானவங்க வந்து தண்ணி கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டம், அத்தியாவசிய பொருள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.